உண்மை என்றும் எதையுமே ஒரு பொய்யான வகையில் முன்னிறுத்த முதலமைச்சரால் முடியும் என்பதையும் அவர் காண்பித்து கொண்டிருக்கிறார். கருப்பு சட்டை, கருப்பு கொடி, கனிமொழி சொல்றாங்க கருப்பு கொடி எதிர்ப்பின் அடையாளம், போராட்டத்தின் அடையாளம். கருப்பு கொடியை நாங்கள் தூக்கினாலே நாங்கள் வெற்றி பெற்று தான் நாங்கள் அதை கீழே வைப்போம் அப்படின்னு. நான் ஒரு சம்பவத்தை நினைவு கூற விரும்புகிறேன். டாஸ்மாக் கடைகளை அகற்ற வேண்டும் என்று முதலமைச்சர் அவர்களின் துணைவியாரும் அவங்க வீட்டுக்கு முன்னாலேயே கருப்பு கொடி ஏந்தி ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள். சகோதரி கனிமொழி அவர்களும் கருப்பு உடை அணிந்து ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள். அந்த கருப்பு ஆர்ப்பாட்டத்தின் பதில் என்ன, நிலை என்ன? ஆக நாங்கள் வெற்றி பெற்று விட்டு தான் அந்த கருப்பு கொடியை கீழே வைப்போம் என்று சொல்வது மட்டுமல்ல, காளியின் நிறம் கருப்பு என்று காளியை பற்றி சிந்திக்காதவர்களே சொல்லிக்கொண்டு காவி கொடி பறப்பதற்கு வாய்ப்பே இல்லை என்று முதலமைச்சர் சொல்ல 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 காவி கொடி பறப்பதற்கு வாய்ப்பு அதிகமாகி கொண்டிருக்கிறது என்பதுதான். ஏனென்றால் கனிமொழி சொல்றாங்க பெண்களுக்கான வாய்ப்பு என்பது மணிக்கண்ணி, உதவித்தொகை. ஆனால் அவங்களுக்காக பாதுகாப்பு எங்கோ போய்கொண்டிருக்கிறது, அவர்களுக்கான அங்கீகாரம் முடக்கப்பட்டு இருக்கிறது. அதனால ஸ்டாலின் சொல்றாரு இந்த போட்டி தமிழகத்திற்கும் டெல்லிக்கும் ஆனது என்று. இல்லை, இந்த போராட்டம் ஸ்டாலினுக்கும் பெண்களுக்குமானது. முதல்ல எவ்வளோ இடம் அப்படின்னு கேட்டாங்க. இப்போ அவர்களுக்கான இடம் உயர்த்தப்படும் என்று சொன்ன உடனேயே இடத்த உயர்த்தாமே ஏன் எங்களுக்கு கொடுக்கல அப்படின்னு இன்னொரு கேள்வி கேட்குறாங்க. 2014 2019 நீங்கள் தானே ஆட்சிக்கு வந்தீங்க, ஏன் அப்போ அதை நிறைவேற்றலை? நான் கேட்குறேன் உங்ககிட்ட, 18 ஆண்டுகள் நீங்கள் மத்திய அரசில் ஆட்சியில் இருந்தீங்களே, அப்போ ஏன் அதை நிறைவேற்றவில்லை? அப்போ நீங்கள் மகளிருக்கு எதிரானவர்கள் தானே. இன்னும் சொல்ல போனால் அது செயல் வடிவம் பெற்றதே மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மோடி அவர்களால் தான். அதனால் இந்த மகளிர் மசோதாவை மகளிரின் உரிமையை பறித்துவிட்டு தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்டுகிறேன் என்று சொன்னால் எந்த அளவிற்கு ஒரு பொய்யான நிலைப்பாடை முதலமைச்சர் எடுத்திருக்கிறார் என்பதும், எதிர்க்கட்சியாக இருக்கும் பொழுது சட்டமன்றத்திலிருந்து சட்டையை கிழித்திட்டு வந்து அரசியல் செய்தார். இப்பொழுது முதலமைச்சராக இருக்கும்போது கருப்பு சட்டையை போட்டுட்டு பெண்களை தோல்வியடைய செய்துவிட்டு அதை வெற்றியாக, யாராவது பெண்களுக்கு நடந்த அநீதியையும் பெண்கள் தோற்று போனதையும் தனது வெற்றியாக யாராவது கொண்டாடுவார்களா? தமிழக முதலமைச்சர் அதை கொண்டாடி கொண்டிருக்கிறார். அதனால் தமிழகத்தை சார்ந்த பெண்கள் மட்டுமல்ல, இப்பொழுது தேர்தல் நடக்கும் மாநிலங்களில் உள்ள பெண்கள் அனைவரும் தங்களது எதிர்ப்பை திமுக காங்கிரஸ் இண்டி கூட்டணிக்கு எதிராக வாக்களித்து அதை அவர்கள் எதிர்ப்பை தெரிவிக்க வேண்டும் என்பதுதான். நாங்கள் ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணுவோம், அதுதான் சரி அப்படின்ற ஒரு ஆணவத்தோடு தமிழக முதலமைச்சர் பேசிக்கொண்டிருக்கிறார், நடந்து கொண்டிருக்கிறார். அதே மாதிரி அங்கே மசோதா நடந்தது, பெண்களின் உரிமை மறுக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி மண்ணை கவியதுன்னு போடுறார். இங்கே உரிமையே பெண்களுக்கும் ஸ்டாலினுக்கும் தானே. இதில் பாஜக எங்கே மண்ணை கவியது? நீங்கள் தான் பெண்களின் உரிமையை குறைத்து இருக்கிறீர்கள் என்பதுதான். இதில் நமக்கெல்லாம் வேதனையான ஒன்று, தமிழகத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட பெண் பாராளுமன்ற உறுப்பினர்களே பெண்களுக்கான இடஒதுக்கீடை எதிர்ப்பது. இன்னொன்று சொல்கிறாங்க, நிறையா பேர் வந்துட்டா எங்களுக்கு பேச நேரம் கிடைக்காது என்று திமுகவை அங்கே பதிவு செய்திருக்கிறார்கள். அப்படி என்றால் நீங்கள் மட்டுமே பேசிக்கொண்டிருக்க வேண்டும், பெண்களின் குரல் கூடுதலாக பாராளுமன்றத்தில் ஒலிக்கக்கூடாது என்று நினைக்கிறீர்கள் என்றால் எந்த அளவிற்கு பெண்களை இன்னும் அடிமைகளாக நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதுதான். பெண்களின் குரல் ஒலிக்கக்கூடாது என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதுதான். மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் மிக தெளிவாக எந்தெந்த கேள்விகள் கேட்கப்பட்டதோ அதற்கெல்லாம் பதில் சொன்ன பிறகும் அதையெல்லாம் காதில் வாங்கி கொள்ளாமல் இங்கே பெண்களின் உரிமை மறுக்கப்படும் பொழுது பட்டாசு வைத்து ஒரு முதலமைச்சர் கொண்டாடுகிறார் என்றால் இது பெண்கள் கவனித்து அவருக்கு எதிராக தனது கருத்தை பதிவு செய்ய வேண்டும் என்பது எனது கருத்து. ஒரு ராகுல் காந்தியை சொல்றாரோ, ராகுல் காந்தி வராரா இல்லையா
அப்படின்னு ஒரே பிரச்சனையாக இருந்து கொண்டு இருக்கிறது. அதனால் டெல்லியை வீழ்த்தது தமிழ்நாடுன்னா ப்ராபப்ளி செல்வ பெருந்தைகிட்ட கேட்டால் தெரியும். டெல்லியை எப்படி வீழ்த்த முடியும்? பெண்களை வீழ்த்துவது டெல்லியை வீழ்த்துவதா? பெண்களுக்கும் ஸ்டாலினுக்கும் நடக்கிற போராட்டமே தவிர இது இப்படியே வேறுபாடு. அது மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்களும் பேசியிருக்கிறார், பிரதமர் அவரும் பேசி, எப்போ பார்த்தாலும் வடக்கு தெற்கு, வேறு மாநிலம் இந்த மாநிலம், தமிழ் வேறு மொழி, இப்படி வேறுபாடை பேசி பேசி பேசியே வேற்றுமையை விதைத்து கொண்டிருக்கிறார்கள். டெல்லி தமிழ்நாடு அப்படின்னு பேசுறது, மற்ற மாநிலங்கள் தமிழ்நாடுன்னு பேசுறது, பீகார் தமிழ்நாடுன்னு பேசுறது, எப்போ பார்த்தாலும் உத்தரப்பிரதேசத்தை சொல்கிறது. நம்ம நாட்டுக்குள்ளே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. மயிலாப்பூரில் போனால் தாங்க தெரியுது எவ்வளோ மோசமான ஆட்சி நடந்திருக்கிறது என்று. குடிக்க தண்ணி கிடையாது, சாக்கடைகள் வழிந்து ஓடுகிறது, ஸ்டாம் வாட்டர் ட்ரைனேஜ் ஊழல் நடந்து அங்கே ஒன்றுமே நடக்கலை. பக்கிங்ஹாம் கால்வாயிலிருந்து தண்ணி வெளியே வந்து குடிசைகளை மூழ்கடித்து கொண்டு இருக்கிறது. எந்த விதத்திலும் நிர்வாகமே கிடையாது. ஆனால் எப்போ பார்த்தாலும் ஒரு உருவகப்படுத்தி ஏதோ ஒரு பெரிய போர் நடக்கிற மாதிரி உருவகப்படுத்தி, அது தொகுதி மறுவரையாக இருக்கட்டும், இல்லை என்றால் புதிய கல்விக் கொள்கையாக இருக்கட்டும், இல்லை என்றால் எஸ்ஐஆராக இருக்கட்டும், எதையாவது ஒரு உருவகத்தை படுத்தி ஏதோ ஒரு தமிழகத்துக்கு எதிராக ஒரு போர் நடந்து கொண்டிருப்பதை போலவும், இவர் தான் போய் காப்பாற்றி கொண்டிருப்பதை போலவும் ஒரு நாடகத்தை ஆடிவிட்டு அடிப்படையில் தமிழகத்தில் உள்ள மோசமான ஆட்சியை மறைத்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் எனது குற்றச்சாட்டு. இல்லை, முதலமைச்சர் ஒரு கேள்வி கேட்கிறேன். பெண்களின் உரிமை மறுக்கப்பட்டது வெற்றியா? பெண்கள் குரல், கூடுதல் குரல் பாராளுமன்றத்தில் ஒலித்திருக்குமே, அதை முடக்கி இருக்கிறீர்கள், இது வெற்றியா? வெற்றி என்றால் அதன் அர்த்தம் என்ன என்பதை நான் கேள்வி கேட்கிறேன். பெண்களுக்கு உரிமை சுதந்திரம் அடைந்து 75 வருஷங்களுக்கு பின்னால் பெண்களுக்கு ஒரு இடஒதுக்கீடு கிடைக்க இருந்தது. நான் கேட்குறேன், நான் பஞ்சாயத்தில் கொடுத்துட்டோம், அதுவும் சட்டமாக்கப்பட்டது தான். ஆனால் பாராளுமன்றத்தில், அதாவது மரியாதைக்குரிய பாரத பிரதமர் என்ன சொல்கிறார்? சட்டம் இயற்றக்கூடிய நிலையில் பெண்கள் இருக்க வேண்டும், முடிவு எடுக்கக்கூடிய நிலையில் பெண்கள் இருக்க வேண்டும், முடிவு எடுக்கக்கூடிய நிலையில் பெண்கள் இருக்க வேண்டும் என்று பாரத பிரதமர் சொல்கிறார். பெண்களின் அதிகாரம் முடிவுக்கு வர வேண்டும் என்று முதலமைச்சர் சொல்கிறார். அதாவது மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள், சீட்டும் குறையாது, உரிமையும் குறையாது. இல்லை இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறத இருக்கு இருக்கு நீங்களே சொல்லிக்கொண்டா எப்படி அப்படின்றது தான் நம்மளோட கேள்வி. ஆக இல்லாத ஒன்றை உருவகப்படுத்தி கொண்டு அதை எதிர்த்து போராடி, அந்த இல்லாத ஒன்றை எதிர்த்து போராடி அதில் வெற்றியும் பெற்றுவிட்டேன் என்று கொண்டாடவும் தமிழக முதலமைச்சரால் மட்டும்தான் முடியும் என்பது எனது கருத்து. அப்போ நான் கேட்குறேன், இலங்கையில் பல தமிழர்கள் இவங்க ஆட்சியிலேயே சுட்டு கொல்லப்பட்ட போது தமிழரை நினைச்சாரா வேற எதா நினைச்சாருங்க? இங்கே ஸ்டாலின் என்ன நினைச்சாரு? தமிழரை நினைச்சாரா எதா நினைச்சாருன்னு கேட்குறேன். இவங்க மத்தியில் ஆட்சியில் இருக்காங்க, திமுக மாநிலத்தில் ஆட்சியில் இருக்குது. இலங்கையில் சுட்டு கொல்லப்பட்டவர்கள் தமிழர்கள். அப்போ எதா உங்களை உருவகப்படுத்தி கொண்டீர்கள் என்று நான் கேட்கிறேன். இப்போ சும்மா தமிழர்கள் என்று டிராமா போட்டுக்கொண்டா மக்கள் நம்பி விடுவார்கள் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். இது முடியாது என்பது எனது கருத்து. காங்கிரஸ் நீடிக்குமான்னு அவர்கிட்ட கேட்க சொல்லுங்க. பாஜகவை தமிழ்நாட்டில் நுழைய விடுறது இருக்கட்டும், இருக்கிற பாஜக பலமாகவே தான் நாங்கள் இருந்து கொண்டு இருக்கிறோம். தேர்தல் முடிவு வரட்டும், காங்கிரஸ் எப்படி போகுதுன்னு நம்ம பார்க்க தான் போகிறோம். காங்கிரஸ் ஏற்கனவே பெண்களுக்கு எதிரானது என்று அவங்க மாநில மகளிர் அணி தலைவியையே இடைநீக்கம் செய்து அவங்க குரலை நசுக்கி அவங்க எதுவுமே பேசக்கூடாது என்று சிறுபான்மைன்னு சொல்கிறாங்க. ஒரு சிறுபான்மையினத்து பெண் இந்த அளவுக்கு வரன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கணும். அதை பற்றி ஏன் கேள்வி கேட்க மறுக்கிறீர்கள்? கனிமொழி எங்கே போனாங்க பெண்கள் உரிமையை பற்றி பேசும்போது? ஸ்டாலின் எங்கே போனார்? அதனால் இவங்கள் பெண்கள் உரிமை என்று இவர்கள் பேசுவதே ஒரு பொய்யான முகம் என்பதைத்தான் நாங்கள் குற்றம் சாட்டுகிறோம். பெண்களுக்கு அநீதி இழைத்துவிட்டு அதை கொண்டாடும் முதலமைச்சரை நாங்கள் தீர்க்கமாக எதிர்க்கிறோம் என்பது எங்களுக்கு.
இல்லை, இப்போ வாக்கெடுப்பு நடந்திருக்கிறது. அரசியல் ரீதியாக விவாதம் நடத்தி அதுக்கப்புறம் அது என்ன என்று முடிவெடுப்பாங்க. ஆனால் இம்மீடியட்டாக அது தோற்கடிக்கப்பட்டிருப்பதனால் வாய்ப்புகள் மிக குறைவாகத்தான் இருக்கிறது. பெண்களுக்கும் வாய்ப்புகள் குறைவாகத்தான் கிடைக்கும். இது மன்னிக்க முடியாத குற்றம். ஜனநாயக நாட்டில் சரி பாதியாக இருக்கின்ற பெண்களுக்கு உரிமை எதிர்க்கட்சிகளான காங்கிரஸ், திமுக போன்ற கட்சிகளால் மறுக்கப்பட்டிருக்கிறது. பெண்களின் உரிமை குரலை நசுக்கி இருக்கிறது என்று தான் நேரடியான குற்றச்சாட்டை நாங்கள் வைக்கிறோம். நீங்கள் 1000 கருத்து சொல்லலாம், நாங்கள் தமிழகத்தோடு அப்போ பெண்களின் உரிமையை மறுத்துவிட்டு தமிழகத்தின் உரிமையை பாதுகாக்கிறீர்களா? என்னோட முதல் கேள்வி. இரண்டாவது, 2014 19 ஏன் பாஜக கொண்டு வரலை என்று கேட்கின்ற நீங்கள், பல ஆண்டுகள் மத்தியில் நீங்கள் கூட்டணி ஆட்சியில் இருந்தீர்களே, அப்பொழுது ஏன் பெண்கள் மசோதா பற்றி எந்த கவலையும் கொள்ளவில்லை? கொண்டு வரும்பொழுதெல்லாம் அதை எதிர்த்து வாஜ்பாய் அவர்கள் ஆட்சி செய்யும்பொழுது 4 முறை கொண்டு வர முயற்சி செய்தார். ஆக இப்படி இருக்கும் பொழுது உள்ளே இருந்துக்கிட்டே அப்போ நீங்கள் எதுக்க தான் செஞ்சீங்க. நிச்சயமாக தமிழகத்து பெண்கள் இதற்கு தக்க பதிலடியை 2026 தேர்தலில் கொடுக்க வேண்டும் என்பது எனது கருத்து. அவங்க எதிர்க்கிறது அப்படின்னா பெண்களை எதிர்க்கிறாங்கங்க. அதுக்கு ஒரு காரணம் சொல்றாங்க. நான் இன்னொரு கேள்வி கேட்குறேன். நீங்கள் சரி, நீங்கள் எதையுமே கிளப் பண்ணாமல் நீங்கள் கொண்டு வரல. இப்போ நீங்கள் இடம் குறைஞ்சிரும்னு சொன்னீங்க. இடம் குறையாதுன்றதுக்கு நாம் கூட 20 சீட்டு வரும்னு சொல்கிறோம். 20 சீட்டு அதிகம் வந்து எங்களுக்கு பேச இடம் கிடைக்காது, நேரம் கிடைக்காதுன்னு சொல்கிறீங்க. இப்போ என்ன சொல்கிறீங்க? இல்லை, அதே இடத்துக்குள்ளே கொண்டு வான்றீங்க. அதே இடத்துக்குள்ளே கொண்டு வருவதை நீங்கள் ஆட்சியில் இருக்கும்போது எது மறுத்தது, எது தடுத்தது? எல்லாம் இப்போ கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்கல்ல. நீங்கள் ஆட்சியில் இருந்தீங்களா இல்லையா? கூட்டணி ஆட்சியில் இருந்தீங்களா இல்லையா? அப்போ ஏன் கொண்டு வரல? நாங்கள் கொண்டு வந்தால் 1000 கேள்வி கேட்கிறீர்கள், நீங்கள் ஏன் கொண்டு வரல? அதனால் இது எல்லாமே அரசியல் அப்பட்டமான எனது குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டில் மிக மோசமான ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. பெண்களுக்கு பாதுகாப்பில்லை, கஞ்சா தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது, அடிப்படை வசதிகள் எதுவுமே இல்லை. இது எல்லாத்தையும் உள்ள வைத்துக்கொண்டு மேம்போக்காக இல்லாத பிரச்சனைகளை எடுத்துக்கொண்டிருக்கிறார் முதலமைச்சர் என்பதுதான் எனது குற்றச்சாட்டு. இல்லை, அடுத்த மீட்டிங்கில் என்ன பேசுவாங்கன்னா, முதலமைச்சர் அவர்கள் பெண்களுக்கான எதை மறுத்தார்? பெண்களுக்கான உரிமையை தானே மறுத்தார், வேற என்ன செய்தார்னு பேசுவாங்க. அதை அவர் கேட்டுக்கொண்டு தான் இருக்க போகிறார். உண்மையை தானே சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னா அதை தவிர்த்து யாராக இருந்தாலும், அது சகோதரி பிரேமலதாவேவா இருந்தாலும், பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறது என்று சொன்னால் மிகப்பெரிய பொய்யை சொல்கிறார்கள் என்று பெண்கள் யாரும் ஒத்துக்கொள்ள மாட்டாங்க. ஆக பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறது என்று எதிரணியை சார்ந்தவர்கள் கூட சொல்ல முடியாது என்பதுதான் ஒரு கருத்து. கமலஹாசனுக்கு சில நேரங்கள் அவரே வசனம் எழுதிக்குவார், பொய்யான வசனங்கள்லாம் எழுதிக்கு வருவார். ராஜராஜன் குடமுழுக்குக்கும் சேகர் பாபு குடமுழுக்குக்கும் வித்தியாசம் இருக்குதுங்க. ராஜராஜன் குடமுழுக்கு நேர்மையாக நடத்தினார். சேகர் பாபு குடமுழுக்குகள்லாம் மறைமுகமாக அவசர அவசரமாக நடைபெற்ற குடமுழுக்கு. இன்னொன்று, ராஜராஜ சோழன் நேரடியாக குடமுழுக்கில் பங்கெடுத்து கொண்டார். தமிழகத்தை ஆட்சி செய்கின்ற முதலமைச்சர் நேரடியாக எந்த குடமுழுக்கில் பங்கெடுத்து கொண்டாரா? எது உங்களை தடுக்கிறது? கமலஹாசன் அதுக்கு பதில் சொல்லுங்க. ஏதோ ராஜ்யசபா சீட்டு கொடுத்துட்டாங்கன்றதுக்காக இன்னும் எவ்வளவெல்லாம் பேச போறாரோ, எவ்வளோதான் நம்ம கேட்க போறோமோ, நமக்கு பயமா இருக்கு. அவ்வளவுதான். ஓகே. அந்த மக்களின் பாசத்திற்கு நான் பக்கபலமாக இருந்து அவர்களுக்கு எனது ஆதரவு மூலமும் சேவை மூலமும் பதில் கொடுக்க முடியும். அந்த சேவைக்காக தான் நான் காத்திருக்கிறாங்க, அந்த அங்கீகாரத்துக்கு தான் நான் காத்திருக்கிறேன்னு சொல்கிறேன். இதுதான் உண்மை. ஏனென்றால் அதான்
அதான் சொன்னேன் தம்பி அவர் 8 தோல்வி 6 தோல்வி அக்கா அப்படின்லாம் சொன்னார். அதுக்கு வந்து மயிலை மக்கள் பதில் சொல்வார்கள். ஏன்னா நாங்கள்லாம் எல்லாரும் தோல்லையும் ஏறி தோல்வியை மறைக்கலை. அதான் நாங்கள் நேரடி அரசியலில் இருக்கோம். பேசட்டும், என்ன வேணாலும் பேசிக்கிட்டே இருப்பாங்க, அவ்வளோதானே. நேற்று நான் ஒரு இளைஞர்கள் மத்தியில் பேசினேன். அப்போ இளைஞர்களின் வாய்ப்பு உதயநிதிக்கு முதலமைச்சர் துணை முதலமைச்சர் கொடுத்ததன் மூலம் மறுக்கப்படுகிறது. அந்த இளைஞர்கிட்ட அவ்வளோ வரவேற்பு வந்தது. அதனால் சமூக நீதி என்று பேசிக்கொண்டு நீங்கள் உரிமையை பறித்து கொண்டு இருக்கிறீர்கள் என்பதுதான். மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் நாளைய தினம் மாலை 5:30 மணிக்கு மயிலாப்பூரில் வந்து ஆதரவு திரட்ட வருகிறார்கள். தமிழக மக்கள் நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி பக்கமும் தேசிய ஜனநாயக கூட்டணி பக்கமும் இருப்பார்கள் என்பதை மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் வருகை உறுதி செய்யும் என்பது எனது கருத்து. இன்னொன்று, அங்கே அவரை பிரச்சாரம் செய்யும் பொழுது நீங்கள்லாம் பெண்களை எதிர்த்து கொண்டு இருக்கிறீங்க. ஆனால் அவர் கூட 2 பெண்கள் தான் அதிகபட்சமாக இருக்க போகிற அந்த பிரச்சாரத்தில். 1000 விளக்கு அவங்க வேளச்சேரி, மயிலாப்பூர். ஆமாம், ஏன்னா பாஜக அப்புறம் என்டிஏ கேண்டிடேட். அதான் அப்போ சொன்னேன். அப்போ வந்து 3 பேரில் 2 பெண்கள் வேட்பாளர்கள் நாங்கள் பதில் சொல்ல போகிறோம் அதுக்கு அப்படின்னு சொன்னேன். ஒருவேளை அரசியலை ரத்து பண்ண போகிறாரோ என்ன நமக்கு தெரியலையே. தம்பி விஜய் ஏதோ பண்ணிட்டு இருக்காரு, அவரை போய் ஏதோ நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணாம். பிரைம் மினிஸ்டர் அவர்கள் இன்று கோவை வருகிறார்கள். அதாவது பிரைம் மினிஸ்டர் வராரு, உள்துறை அமைச்சர்கள் வருகிறார்கள். ஸ்டாலின் சொல்ற மாதிரி தேர்தலுக்காக மட்டும் வரல, பல முறை வந்திருக்கிறார்கள். அதனால எங்களுக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி பலம் பெற்று வருகிறது, நிச்சயமாக ஆட்சி அமைக்கப் போகிறது என்பதற்கு உள்துறை அமைச்சர் அவர்களின் வருகையும் பிரதம அமைச்சரின் வருகையும் ஒரு உறுதிப்பாட்டை